Hi friends, welcome to my channel Mom and Son Tamil. என்னோட previous video vlog மாதிரி பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் பர்த்டேவும் என் குட்டி பையனோட பர்த்டேவும். அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான மெசேஜஸில் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதன் மூலமா நான் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சீஸ் ஃபிங்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். நான் 200 கிராம் சீஸ் எடுத்து இது மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீட்டு வாக்கில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு இல்லைனா மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு அப்படி இல்லைனா பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. லெமன் வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், கடலை மாவு அப்படி இல்லைனா பஜ்ஜி மாவு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு அதுவும் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன். காரப்பொடி எடுத்திருக்கேன் பாருங்கள், தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், அதுவும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து புளிப்பு சுவை பிடிக்காதவங்க கண்டிப்பாக அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்பொழுதுமே பஜ்ஜி பக்கோடா இது மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்க டைமில் நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா வந்து இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. தண்ணி பார்த்து நீங்கள் ஒரு திக்கான பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஸ்ட் கிடைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம சீஸில் டிப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் நல்லா திக்காகவே கோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீஸில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகாது. இப்போ வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு கோட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லா யம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம நல்லா திக்காகவே பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று சாம்பிள் பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், சீஸ் எடுத்து நம்ம மிக்சரில் வந்து இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கோட் ஆகிற மாதிரி திக்காக பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இப்போ இது மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 200 கிராம் வந்துட்டு சீஸ் எடுத்திருந்தேன். அதில் ஒரு 12 பீஸ் வருது பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்துட்டு லோ பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. நல்லா ஃப்ரை ஆனோடனே லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரை ஆனோடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நம்ம பேலன்ஸ் வச்சுருந்ததையும் பொரித்து எடுத்துருவோம் குயிக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சீஸ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சீஸ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம். ஹலோ. ஓகே, சாப்பிடுங்க. இப்போ இதை காட்டு செய்யணும். சீஸியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும், எம்மியாக இருக்குது.
நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.